சித்திரை 3, 4 பாதங்கள். செயல்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் மதிப்பு உயரும். சுவாதி தந்தை வழி உறவுகளின் ஆதரவால் இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் வெற்றியாகும். விசாகம் 1, 2, 3 பாதங்கள். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். எதிரிகள் விலகி செல்வார்கள். முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். விசாகம் 4ஆம் பாதம். விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். செயல்களில் தடையும் தாமதமும் ஏற்படும். மனுஷம் சந்திராஷ்டமம் என்பதால் நெருக்கடிகள் அதிகரிக்கும். பிரச்சனைகள் தேடி வரும். கேட்டை மனதில் வேறு சிந்தனைக்கு இடம் கொடுக்காமல் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். மூலம் நண்பர்கள் உதவியால் நன்மைகள் உண்டாகும். இழுபறியான வேலைகள் முடியும். போராடம் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். தொழில் விருத்தியாகும். உத்திராடம் 1ஆம் பாதம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். நினைத்ததை முடிப்பீர்கள். வருமானம் அதிகரிக்கும். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள். நெருக்கடி நீங்கும் நாள். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். திருவோணம் தீராமல் இருந்த பிரச்சனைகள் தீரும். எதிரிகள் விலகுவார்கள். உடல்நிலை சீராகும். அவிட்டம் 1, 2 பாதங்கள். செல்வாக்கு உயரும். இழுபறியாக இருந்த பிரச்சனையை பேசி தீர்ப்பீர்கள். அவிட்டம் 3, 4 பாதங்கள். வரவால் வளம் காணும் நாள். உங்கள் செயல்களில் இருந்த தடைகள் விலகும். சதயம் திட்டமிட்டு செயல்படுவதால் வேலைகள் நடந்தேறும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது உண்மையாகும். பூரட்டாதி 4ஆம் பாதம். உழைப்பால் உயர்வு காணும் நாள். பண நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு உயரும். உத்திரட்டாதி வேலை பளு அதிகரிக்கும். மனதில் தேவையற்ற குழப்பமும் பதற்றமும் உண்டாகும். ரேவதி வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வெளியூர் பயணம் ஆதாயம் தரும்.